Hello friends, this is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா day 30 spoken English class. ஓகே, நம்ம spoken English classல 29 classes நம்ம வந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து 30வது நாள். ஓகே, சோ இது வந்து last day நம்ம spoken English classோட கடைசி நாள். ஓகே, சோ இந்த 29 நாட்கள் நீங்க வந்து எப்படி படிச்சிட்டு வந்தீங்க? எல்லாரும் வந்து ஈஸியா ஃபீல் பண்ணீங்களா? எப்படி இருந்தது? ஓகே, உங்ககிட்ட வந்து நிறைய ஃபீட்பேக்லாம் கேட்கணும். ஐ மீன் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம எதுவுமே கிளாஸ் வந்து 29க்குள்ள முடிக்கணும் என்னோட பிளான். ஒரு நாள் அதிகமாயிருச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட் வந்து இன்னைக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஓகே, ஸோ இன்னைக்கோட தான் முடியுது. ஓகே, ஸோ அதனால உங்களோட ஃபீட்பேக் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, 30 days கிளாஸ் வந்து எப்படி இருந்தது, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறதை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே ரைட், ஏதாவது ஒரு கிளாஸஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டோன்ட் வரி அபவுட் தட். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்ட்டு இருக்கும். அல்லது நம்ம சேனலுக்குள்ள போனீங்கன்னா பிளேலிஸ்ட்லேயே வந்து இருக்கும் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் அவைலபிளா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்பனாலும் அதை பார்க்கலாம். ஓகே, ஏதாவது உங்களுக்கு மறந்துருச்சு, டவுட் இருந்தது அப்படின்னா திரும்ப அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா ரைட், இன்னைக்கு வந்து நம்ம day 30 போறதுக்கு முன்னாடி நான் day 29ல கொடுத்த ஹோம்ஒர்க்கோட ஆன்சரை இப்போ நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா would have and could have பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவன் கூட பேசி இருப்பீங்க, நீங்கள் அவனுடன் பேசி இருப்பீர்கள், நீங்கள் அவனுடன் பேசி இருந்திருக்கலாம். ஓகே, நீங்க அவங்க கூட பேசி இருப்பீங்க அப்படிங்கிறது நீங்களா கெஸ் பண்ணி சொல்றது. நீங்க would have யூஸ் பண்ணணும். நீங்க அவங்க கூட பேசி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்க could have பயன்படுத்தணும். ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க அவங்க கூட பேசி இருப்பீங்க. நீங்கள் அப்படின்னா you would have யூஸ் பண்ணுவோம். பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல டாக், அதோட மூணாவது ஃபார்ம் வந்து டாக். மூணாவது ஃபார்ம் தான் இங்க பயன்படுத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா have வந்ததுனால. ஓகே, you would have talked அவனுடன் அப்படின்னா என்னது with him. உடன் அப்படின்னா with, அவனுடன் அப்படின்னா with him. ஓகே, சோ இதே இது நீங்க அவங்க கூட பேசி இருந்திருக்கலாம். பேசி இருந்திருக்கலாம், நீங்க வந்து பேசல, நீங்க அவங்க கூட பேசி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்றோம். அதுக்கு வந்து நம்ம could have யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன வரும், you could have talked, மிச்சது எல்லாமே சேம் தான், talk with him. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. you could have talked with him. would have அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா would have. could have அப்படிங்கறத could have. அதெல்லாம் வந்து ஒரு சுருக்கமான வடிவம். ஓகே, contracted form. ஈஸியா இருக்கா? இதான் வந்து day 29ல நம்ம பார்த்தோம். would have and could have வந்து நம்ம பார்த்தாச்சு. சோ இந்த day 30ல ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா should have, ஓகே, இன்னொன்னு வந்து must have. should have and must have. ஓகே, இங்க பாருங்க, would have பார்த்துட்டோம், could have பார்த்தாச்சு, இன்னைக்கு வந்து should have and must have. சோ இதெல்லாம் வந்து யூஸ்வலா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, சோ அதனாலதான் நான் வந்து இந்த டாபிக்கே எடுத்தேன். சோ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், should have and must have. should must அப்படிங்கறதெல்லாம் வந்து மாடல் வேர்ப்ஸ். அது கூட have சேர்க்கும் போது அதோட மீனிங் மாறிடும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. have சேர்க்கும் போது அது பாஸ்டுக்கு போயிடும். ஓகேவா ரைட், இதெல்லாமே பாஸ்ட் ஈவென்ட்ஸ், நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு தான் நம்ம சொல்றது. ஓகேவா, சோ should have எங்க யூஸ் பண்ணணும், அதோட மீனிங் என்ன, must have எங்க யூஸ் பண்ணணும், அதோட மீனிங் என்ன அப்படிங்கறத எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி தரேன். உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் உங்களோட ஆன்சரை சொல்லிட்டே வாங்க. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே, சோ should have அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா முதல்ல சப்ஜெக்ட் வரும், அடுத்து should have வரும், அடுத்து வெர்பு வரும். ஓகே, எப்பவுமே வெர்பு வந்து மூணாவது ஃபார்ம்ல தான் இருக்கணும் have சேர்த்ததுனால. ஓகே, முதல்ல should have அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு நீங்க பாருங்க. ஓகேவா, ஒரு டியூட்டி, பட் அதை நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, அதை நீ பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு வந்து
ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா போகணும், நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துக்கு போகணும், பட் வந்து அவங்க அந்த இடத்துக்கு போகல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்டு வந்து ஸ்கூலுக்கு போகணும், பட் ஆனா ஸ்கூலுக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? நீ ஸ்கூலுக்கு போயிருந்திருக்கணும், நீ காலேஜுக்கு போயிருந்திருக்கணும், நீ என் கூட வந்திருக்க வேண்டும், போயிருந்திருக்க வேண்டும், வந்திருக்க வேண்டும், நீ நன்றாக படித்திருந்திருக்க வேண்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். நீ வந்திருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நீ வந்திருந்திருக்க வேண்டும், அல்லது நீ வந்திருக்கணும், நீ நேத்து வந்திருக்கணும், ஓகே, அல்லது நீ வந்திருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, வந்திருந்திருக்க வேண்டும், ரைட்? ஓகே, சோ இதுக்கு வந்து நம்ம should have யூஸ் பண்ணலாம். இங்க எது சப்ஜெக்ட்? முதல்ல நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வெர்ப் எது? வந்திருந்திருக்கிறது, ஓகே, வர்றது, அதான் வந்து வெர்ப். ஓகே, சோ நம்ம ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல என்ன வரும்? சப்ஜெக்ட். இங்க எது சப்ஜெக்ட்? நீ. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. ஓகே, யூ போட்டாச்சு. வந்திருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப என்ன வரும்? சப்ஜெக்ட் எழுதியாச்சு, அடுத்து should have போட்டாச்சு. ஓகே, you should have, ரைட்? நெக்ஸ்ட் இங்க எது வெர்ப்? வர்றது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அது அப்படியே போட்டுடலாமா? பிரசன்ட் ஃபார்ம் நம்ம அப்படியே போடக்கூடாது, அது ஒரு மூணாவது ஃபார்ம் தான் நம்ம இங்க போடுவோம். வெர்போட மூணாவது ஃபார்ம் அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, சோ கம்மோட மூணாவது ஃபார்ம் என்ன? கம், கேம், கம். மூணாவது ஃபார்ம் கம் தான். ஓகே, சோ you should have come. you should have come. நீ வந்திருந்திருக்கணும், நீ வந்திருந்திருக்க வேண்டும். ஓகே, நமக்கு ஒரு கடமை இருந்திருக்கும், பட் அதை பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, பட் நம்ம சொல்லுவோம் நீ அதை பண்ணி இருந்திருக்கணும், அதுக்காக தான் நம்ம should have யூஸ் பண்ணுவோம். ஓகே, you should have come. நீ வந்திருந்திருக்கணும். இதே இது அவன் வந்திருந்திருக்க வேண்டும், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அவன் வந்திருந்திருக்க வேண்டும். அவன் அப்படின்னா என்னது இங்கிலீஷ்ல? he. அவ்வளவுதான், he should have come. இதே இது அவள் வந்திருக்கணும், அவள் வந்திருந்திருக்க வேண்டும், அதை எப்படி சொல்லலாம்? ஆன்சரை கமெண்ட்ல டப் டப்னு சொல்லுங்க பார்க்கலாம். she should have come. அவள் வந்திருந்திருக்க வேண்டும். இதே இது அவங்க வந்திருக்கணும், அவர்கள் வந்திருந்திருக்க வேண்டும். அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they should have come. ஓகே, they should have come. should have அது சுருக்கி should have அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, they should have come. சோ பேசிக்கா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, இது மட்டும் கிடையாது. நாங்க வந்திருக்கணும், நாங்க வந்திருந்திருக்க வேண்டும், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? we should have come. ஓகே, சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, should have யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெர்போட மூணாவது ஃபார்ம் போடணும். ஓகே, இதை மறந்துடக்கூடாது. வெர்போட மூணாவது ஃபார்ம் அதான் V3 ன்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, சிம்பிளா இருக்கா? இதே செந்தில் வந்திருக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? செந்தில் should have come. ஓகே, அவ்வளவுதான், சிம்பிளா இருக்குல்ல? அப்ப should have எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்களா? தமிழ்ல அதோட சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பாத்தீங்களா? வந்திருந்திருக்க வேண்டும். பேச்சு வழக்கில் எப்படி வரும் அப்படின்னா வந்திருந்திருக்கணும், ரைட்? ஓகே, சோ இதுக்கு இன்னொரு சில எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் நான் கொடுக்குறேன், ஒரு 2-3 சென்டென்சஸ் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் நன்றாக படித்திருந்திருக்க வேண்டும். ஓகே, அவன் நல்லா படிச்சிருந்திருக்கணும். should have அப்படின்னாலே டியூட்டி, அது வந்து நம்மளோட கடமை, அதை நம்ம பண்ணி இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதுக்கு தான் நம்ம வந்து should have யூஸ் பண்ணுவோம். அவன் நன்றாக படித்திருந்திருக்க வேண்டும். நீங்களே ஆன்சர் சொல்லுங்க, நல்லா யோசிச்சு நிதானமா, இல்ல என்ன சப்ஜெக்ட், எது வெர்பு அப்படிங்கறத நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகே, முதல்ல சப்ஜெக்ட் வரணும், அடுத்து should have வரும், அடுத்து வெர்போட மூணாவது ஃபார்ம், வெர்பு என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க, அதோட மூணாவது ஃபார்ம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க அதுக்கு அடுத்து. ஓகே, ரைட்? எழுதலாமா? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் எது சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படிங்கிறவன் வந்து ஒரு செயலை செய்யறவன். ஓகே, வெது வெர்பு? நன்றாகங்கிறது வெர்பா, படிக்கிறது வெர்பா? படிக்கிறது தான் இல்லையா? சோ இது வந்து வெர்பு, முடிஞ்சு போச்சு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கும்? சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கும். அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. போட்டுடலாமா? போட்டாச்சு. அடுத்து என்ன எழுதுவீங்க? should have. ஓகே, இதெல்லாம் மறந்துடவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. should have. ஓகே, he should have
நெக்ஸ்ட் வெர்ப் வரணும். அந்த வெர்போட மூணாவது ஃபார்ம். வெர்ப் வந்து படிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஸ்டடி. ஓகே, இங்க பாருங்க கீழே கூட நான் எழுதுறேன். ஸ்டடிங்கிறது நம்ம வெர்போட முதல் வடிவம், பிரசன்ட் ஃபார்ம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஸ்டடீட். ஓகே, ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. அதோட மூணாவது ஃபார்ம் என்னதுதான்? ஸ்டடீட் தான். இப்படி எழுதி கூட நீங்க கண்டுபிடிங்க, முதல்ல தப்பே இல்லை. இந்த மூணாவது ஃபார்ம் தான் நம்ம இங்க பயன்படுத்தணும். ஓகே, so he should have studied. வெர்பினுடைய மூணாவது வடிவம். அடுத்து என்ன இருக்கு மிச்சம்? நன்றாக இருக்கு. நன்றாக அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெல். அவ்வளவுதான். ஓகே, ரீட் பண்ணுங்க எல்லாரும். he should have studied well. he should have studied well. அவன் நல்லா படிச்சிருந்திருக்கணும். அவன் நன்றாக படித்திருந்திருக்க வேண்டும். இங்க பாருங்க, படிக்கிறதுங்கிறது அவனோட கடமை. ஓகே, டியூட்டி, ரைட்? அதை பண்ணி இருந்திருக்கணும். அதை சரியா அவன் பண்ணல, பட் நம்ம என்ன சொல்றோம்? அதை பண்ணி இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல தான் நீங்க வந்து should have யூஸ் பண்றீங்க. ஈஸியா இருக்கா? இதே இது அவள் நன்றாக படித்திருந்திருக்க வேண்டும். அவள் அப்படின்னு வந்திருக்கு. சப்ஜெக்டை மட்டும் மாத்தினா போதும். அவள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. heக்கு பதிலா she வரும். அவ்வளவுதான். she should have studied well. ஓகே, சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணணும். சோ சப்ஜெக்ட்ஸை மாத்தலாம், நிறைய வெர்பை மாத்தலாம். சோ நிறைய சென்டென்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நாங்கள் அங்கே போயிருந்திருக்க வேண்டும். ஓகே, நாங்க அங்க போகல, பட் நம்ம என்ன சொல்றோம்? நாங்க அங்க போயிருந்திருக்கணும், ரைட்? ஓகே, சோ இதுக்கு எப்படி வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது? ஃபர்ஸ்ட் அவசரமே படாதீங்க. யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் சப்ஜெக்ட் ஹியர், ஓகே, அண்ட் வாட் இஸ் வெர்ப் ஹியர் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ரைட். இங்க எது சப்ஜெக்ட்? நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். வெர்ப் எது? போறது தான் வந்து இந்த இடத்துல வெர்ப். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல தான் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் இல்லையா? சப்ஜெக்ட் என்னது? நாங்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we போட்டாச்சு. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? should have. அதுவும் போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? வெர்பை கண்டுபிடிச்சிட்டு அதோட மூணாவது ஃபார்ம் தான் போடணும். வெர்ப் வந்து போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. ஓகே, அதோட மூணாவது ஃபார்ம் கண்டுபிடிக்கலாமா? go, went, gone. ஓகே, இதுதான் மூணாவது ஃபார்ம். இங்க பாருங்க, இந்த come, go, அப்புறம் வந்து eat, play, இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வெர்பு. இதுக்காக வந்து நீங்க மூணு ஃபார்ம் அப்படி மனப்பாடமா வச்சிருக்கணும். ஓகேவா? ரைட். we should have gone. கோட மூணாவது ஃபார்ம் gone போட்டாச்சு. we should have gone. மிச்சம் என்ன இருக்கு? அங்கேன்னு இருக்கு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? there. அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. we should have gone there. ஓகே, நாங்க அங்க போயிருந்திருக்கணும். இதே இது நான் அங்க போயிருந்திருக்கணும். நான் அங்கே போயிருந்திருக்க வேண்டும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? ரொம்ப சிம்பிள். we அப்படின்னா நாங்கள், நான் அப்படின்னா I. சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். அவ்வளவுதான். I should have gone there. I should have gone there. நான் அங்க போயிருந்திருக்கணும். அவன் அங்க போயிருந்திருக்கணும் அப்படின்னா he should have gone there. Okay, just you have to change the subjects. Okay, you will get new sentences. Okay, so this is how you should learn English. So English அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஓகே, மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயத்தை படிக்கவே கூடாது. should haveனா என்னன்னு தெரியணும். எதுக்காக இங்க நம்ம தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்றோம் தெரியணும். அந்த வெர்போட தேர்ட் ஃபார்ம் தெரியணும். சப்ஜெக்ட் மொத்தம் பாத்தீங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட் இருக்க போகுது? ஒரு 10 சப்ஜெக்ட் குள்ளதான் இருக்க போகுது. அதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான், நீனா என்ன இங்கிலீஷ்ல? ஓகே, அவர்கள்னா என்ன? நாங்கள்னா என்ன? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி இங்கிலீஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல வரும் அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் உன்னை சந்தித்திருந்திருக்க வேண்டும். நான் உன்னை மீட் பண்ணி இருந்திருக்கணும். ஓகே, ரைட். சோ இதுக்கு எது சப்ஜெக்ட்? இதுல வந்து எது சப்ஜெக்ட், எது வெர்ப் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சந்திக்கிறது, மீட் பண்றது அப்படிங்கிறது வெர்ப். ஓகே, சோ ஒரு சென்டென்ஸ் எதுல ஆரம்பிக்கும்? சப்ஜெக்ட். நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? I போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? டிஃபால்ட்டா should have போடுறீங்க. அடுத்து என்ன வரும்? வெர்ப். இங்க எது வெர்ப்? சந்திக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? meet. அப்படியே போட்டுடலாமா? மீட் அப்படிங்கறது அப்படியே நம்ம போடக்கூடாது. இதோட மூணாவது ஃபார்ம் தான் போடணும். மூணாவது ஃபார்ம் என்ன? மீட், met, met. ஓகே, மீட் ரெண்டாவது ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம் வந்து met, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் met தான். சோ இதத்தான் நீங்க எங்க போடணும்? இங்க போடணும். ஓகே, அவ்வளவுதான். I should have met. உன்னை அப்படின்னு இருக்கு. உன்னைங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல?
அதுக்கு யூ தான். ஓகே, தட்ஸ் இட். வாசிச்சு பாருங்க. I should have met you. I should have met you. நான் உன்னை சந்திச்சிருந்திருக்கணும். ஓகே, I should have met you. இதே நான் அவனை சந்திச்சிருந்திருக்கணும் அப்படின்னா I should have met him. நான் செந்தில சந்திச்சிருந்திருக்கணும் அப்படின்னா I should have met செந்தில். ஓகே, சோ இங்கிலீஷ் வந்து நம்ம இப்படி எழுதிடலாம், பட் அதை வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணும் போது தான் அந்த fluency வரும். சோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கறது உண்டு, so how to improve English fluency, ஓகே, அல்லது how to talk in English fluency, இந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க. அதுக்கு நீங்க ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும், அகைன் அண்ட் அகைன் சொல்லி பிராக்டிஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த fluency வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா must have பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே ஓகே, சோ must have கிட்டத்தட்ட இந்த should have and must have ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். so then what is the difference between should have and must have அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஓகே, இதுவும் நம்மளோட கடமை தான், பட் கட்டாயமா பண்ண வேண்டிய கடமை. சோ should அப்படின்னா ஜஸ்ட் வேண்டும் அப்படின்னு தான் முடியும் இல்லையா, போயிருந்திருக்க வேண்டும். should have அப்படின்னா வந்திருந்திருக்க வேண்டும். இது வந்து கட்டாயமாக போயிருந்திருக்க வேண்டும், கட்டாயமாக அவன் வந்திருக்க வேண்டும், கட்டாயமா நீ நல்லா படிச்சிருந்திருக்கணும், கம்பல்சரி. ஓகே, கம்பல்ஷன் இந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கும், ரைட்? கட்டாயமாக நம்மளோட டியூட்டி தான், அதை கண்டிப்பா பண்ணியிருந்திருக்கணும், பட் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். கட்டாயமா நீ இதை பண்ணியிருந்திருக்க வேண்டும், கட்டாயமா நீ அங்க போயிருந்திருக்க வேண்டும். ஓகே, கட்டாயமா நீ நல்ல மார்க் எடுத்திருந்திருக்க வேண்டும். ஓகே, சோ கட்டாயமாக அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டுனாலே நீங்க வந்து must யூஸ் பண்ணணும். ஓகே, must have, ரைட்? புரிஞ்சுட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? ஓகே, சோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து must have இருக்கும், அடுத்து வெர்போட மூணாவது ஃபார்ம். இங்க பாருங்களேன், எல்லாம் இங்க சப்ஜெக்டும் இந்த வெர்ப் எல்லாமே ஒண்ணுதான், பட் இங்க நடுவில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மட்டும் மாறும். should have பதிலா must have வரும். கட்டாயமாக அப்படின்னு வந்துட்டா must have யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் கட்டாயமாக வந்திருந்திருக்க வேண்டும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரல, ஓகே, பட் நீங்க இப்ப அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க, ஒருத்தட்ட சொல்றீங்க நான் கட்டாயமா வந்திருக்கணும்டா அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அந்த இடத்துல நீங்க வந்து must have யூஸ் பண்ணணும். பட் எல்லாமே முடிஞ்ச விஷயம் தான், பாஸ்ட் ஈவென்ட்ஸ். நீங்க வரல, பட் இப்ப சொல்லி ஃபீல் பண்றீங்க நான் கட்டாயமா வந்திருந்திருக்கணும், அந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், must have யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நான் கட்டாயமாக வந்திருந்திருக்க வேண்டும். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி எது வந்து சப்ஜெக்ட், நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது வெர்பு. ஓகே, சில பேர் வந்து நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இங்க பாருங்க, கட்டாயமாக இருக்கு, இந்த வேண்டும் அப்படின்னு இருக்கு, இதுக்கு தனியா ஏதாவது ஸ்பெஷலா போடணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. பட் அப்படிலாம் போட தேவையில்லை. ஓகே, சோ அதுக்கு தான் நம்ம வந்து must have யூஸ் பண்றோம், ரைட்? ஓகே, சோ ஏன்னா நம்ம வந்து தமிழ் வழியா வந்து ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறோம், சோ அப்படியே எக்ஸாக்டா டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. தமிழ்ல என்ன விஷயம் இருக்கோ அதை எக்ஸாக்டா அப்படியே நம்ம வந்து இங்கிலீஷ்ல அப்படியே மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ரைட்? சோ இங்க வந்து சப்ஜெக்ட் இது, இங்க வந்து வெர்ப் இது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ஐ போட்டாச்சு. கட்டாயமாக அப்படின்னு வந்திருக்கு, அதனால நம்ம வந்து must have யூஸ் பண்றோம். ஓகே, ஐ must have. வெர்ப் எது, வர்றது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கம், அதோட மூணாவது ஃபார்ம் என்னது, கம் தான். ஓகே, கம், கேம், கம். ஓகே, சோ இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கம், அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க, ஐ மஸ்ட் ஹாவ் கம். ஐ மஸ்ட் ஹாவ் கம் அப்படின்னா நான் கட்டாயமா வந்திருந்திருக்க வேண்டும். ஓகே, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி கூட உங்களை நீங்களே வந்து குழப்பிக்க கூடாது. இங்க பாருங்க, கட்டாயமாக இருக்கு, அங்க வேண்டும் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன போடணும்னு கேட்க கூடாது. சோ அதுக்கு நம்ம மஸ்ட் ஹாவ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ரைட். ஐ மஸ்ட் ஹாவ் கம், நான் கட்டாயமா வந்திருக்க வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் கட்டாயமா வர வேண்டும் அப்படின்னு இருக்கு. இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் கட்டாயமாக வர வேண்டும், இனிமே நடக்க போற விஷயம், நான் கட்டாயமா வரணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஐ மஸ்ட் கம், அவ்வளவுதான். ஓகே, அதுக்குதான் நான் மாடல் வெர்ப்ஸ் சொல்லி கொடுத்திருந்தேன் இல்லையா, அந்த ஹேவ்லாம் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஐ மஸ்ட் கம், தட்ஸ் இட். ஓகேவா, நான் கட்டாயமாக வந்திருந்திருக்க வேண்டும், முடிஞ்ச விஷயத்துக்கு தான் நம்ம வந்து மஸ்ட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஐ மஸ்ட் ஹேவ் கம். இதே அவன் கட்டாயமாக வந்திருந்திருக்க வேண்டும் அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் மாறும், அவ்வளவுதான். he must have come. அவள் கட்டாயமாக வந்திருக்க வேண்டும் அப்படின்னா she must have come. ஓகே, சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான் இங்கிலீஷ். ஓகேவா? சோ இதுல வந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்க தான் கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல போடணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ கட்டாயமாக இதை வாங்கி இருந்திருக்கணும். ஏதோ ஒண்ணு, ஓகே, ஏதோ ஒரு பொருள் நீங்க அதை வாங்க விட்டுட்டீங்க. பட் இப்போ வந்து நீங்க சொல்றீங்க,
ஒருத்தட்ட நீ கட்டாயமா இதை வாங்கி இருந்திருக்கணும், அவங்க வந்து வாங்க மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றீங்க நீ கட்டாயமா அதை வாங்கி இருந்திருக்கணும். ரைட்டிங் எது சப்ஜெக்ட், நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வாங்குறது வந்து என்னது verb. ஓகே, சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ நீ அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது யூ போட்டாச்சு. கட்டாயமாக அப்படின்னு வந்ததுனால என்ன யூஸ் பண்ணுவீங்க, must have. ஓகே, you must have எது வெர்பு வாங்குறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல buy. ஓகே, பையோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, ரெண்டாவது ஃபார்ம் bought, BOUGHT, ஸ்பெல்லிங் மறந்துடாதீங்க பார்த்துக்கோங்க. அதோட மூணாவது ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bought. ஓகே, ஸோ இந்த bought இந்த மூணாவது ஃபார்மை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஓகே, you must have bought. மிச்சம் என்ன இருக்கு, இதை அப்படின்னு இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல this. அவ்வளவுதான், வாசிச்சு பாருங்க. you must have bought this, you must have bought this, நீ இதை கட்டாயமா வாங்கி இருந்திருக்கணும். ஓகே, இதே இது நீ கட்டாயமா இந்த போனை வாங்கி இருந்திருக்கணும் அப்படின்னா you must have bought this mobile. நீ கட்டாயமா இந்த பைக்கை வாங்கி இருந்திருக்கணும் அப்படின்னா you must have bought this bike. ஓகே, சோ இதே தான், ஈஸியா இருக்கா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கட்டாயமாகன்னு வந்திருக்கு, must have யூஸ் பண்ணிருக்கீங்க. bought ஏன் வந்திருக்குன்னா பை அப்படிங்கறதோட மூணாவது ஃபார்ம் தான் bought. இங்க வந்து பை போட்டீங்க அப்படின்னா தப்பு. ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இன்னொரு எக்ஸாம்பிள் தரட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்கள் கட்டாயமாக இந்த தேர்வை எழுதி இருக்கணும். ஓகே, ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு பட் அவங்க எழுதல, நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க கட்டாயமா அந்த எக்ஸாமை எழுதி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ரைட்டு. இதுல எது சப்ஜெக்ட், அவர்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், எது வெர்பு எழுதுறது. ஓகே, சோ இதான் வெர்பு. ஓகே, சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுங்க, ஒவ்வொரு வார்த்தையா ஃப்ரேம் பண்ணுங்க. முதல்ல சப்ஜெக்ட் வரும், அடுத்து மஸ்ட் ஹேவ் வரும், அடுத்து வெர்போட மூணாவது ஃபார்ம் போடுங்க, அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறத போடலாம். ரைட்? ஓகே, இங்க எது சப்ஜெக்ட், அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல தே போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் மஸ்ட் ஹேவ், they must have போட்டாச்சு. வெர்போட மூணாவது ஃபார்ம், இங்க எது வெர்பு எழுதுறது, எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ரைட். ஓகே, ரைட்டோட மூணாவது ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டோட மூணாவது ஃபார்ம் என்னது ரைட். ரோட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், ரெண்டாவது ஃபார்ம். மூணாவது ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன். ஸ்பெல்லிங்கும் கரெக்டா போடணும். ஓகே, ரிட்டன், இதைத்தான் நம்ம இங்க பயன்படுத்தணும். ஓகே, எழுதுறது இங்கிலீஷ்ல ரைட், அதோட மூணாவது ஃபார்ம் வந்து ரிட்டன், அதுதான் இங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, they must have written. ஓகே, இந்த தேர்வை அப்படின்னு இருக்கு, தேர்வு அதுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கலாம், டெஸ்ட்னு வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். ஓகே, written this exam அப்படின்னு கூட போடலாம், அல்லது written this test எதுனாலும் போட்டுக்கலாம். இந்த தேர்வை அப்படிங்கிறது அதனால this போடுறோம். ஓகே, this exam, எக்ஸாம் போட்டுக்கலாம் அல்லது டெஸ்ட், எல்லாமே ஒண்ணுதான். they must have written this exam அல்லது they must have written this test. ஓகே, சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். சோ must have இத சுருக்கி நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா must have. ஓகே, must have இப்படி வாசிக்கலாம். ஓகே, they must have written this exam அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதே இது அவன் கட்டாயமா அந்த தேர்வை எழுதியிருக்கணும், அவன் அப்படின்னு வந்திருக்கு, சப்ஜெக்ட் மாறுது, அவன் அப்படின்னா he, தேக்கு பதிலா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா he வரும், அவ்வளவுதான். he must have written this exam. சிம்பிளா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நாங்கள் கட்டாயமாக நன்றாக விளையாடி இருந்திருக்கணும், நாங்க கட்டாயமா நல்லா விளையாடி இருந்திருக்கணும். ஏதோ ஒரு மேட்ச்ல நம்ம தோத்து போயிட்டோம், நம்ம என்ன சொல்லுவோம், நாங்க கண்டிப்பா நல்லா விளையாடி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இது. சோ ஈஸியான சென்டென்ஸ், எல்லாருமே வந்து அவசரப்படாம இங்கிலீஷ்ல இதுக்கு எப்படி வரும் அப்படிங்கறத சென்டென்ஸ் வந்து நீங்களா மேக் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இங்க எது சப்ஜெக்ட், நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், விளையாடி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது வெர்ப். ஓகே, அவ்வளவுதான். சோ கட்டாயமாக விளையாடி இருந்திருக்கணும்னு வந்திருக்கு. ஓகே, சோ அதனால வந்து must have யூஸ் பண்ணுவோம். ரைட்? இதே இது வெறுமனையா நாங்கள் நன்றாக விளையாடி இருந்திருக்கணும் அப்படின்னா should have யூஸ் பண்ணாலே போதும். கட்டாயமாக அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்க போய் தான் நம்ம must have யூஸ் பண்றோம். ஓகே, ரைட். நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல we போட்டாச்சு. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும், must have. அடுத்து வெர்ப் எதுங்க, விளையாடுறது. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல play. ஓகே, அதோட மூணாவது ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும், ed சேர்த்தாலே போதும், play.
played, played. அவ்வளவுதான். ஸோ இந்த மூணாவது ஃபார்மை தான் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ரீட் பண்ணுங்க. we must have played. மிச்சம் என்ன இருக்கு? நன்றாக இருக்கு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? well. அவ்வளவுதான். வாசிங்க. we must have played well. நாங்க நல்லா விளையாடி இருந்திருக்கணும். நாங்க கட்டாயமா நல்லா விளையாடி இருந்திருக்கணும். ஓகே, we must have played well. இதே நான் கட்டாயமா நல்லா விளையாடி இருந்திருக்கணும். உங்களால தான் வந்து மேட்ச் வந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன சொல்லுவோம்? நான் கட்டாயமா நல்லா விளையாடி இருந்திருக்கணும். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சப்ஜெக்ட மட்டும் மாத்தினா போதும். எப்படி சொல்லலாம்? I must have played well. நான் கட்டாயமா நல்லா விளையாடி இருந்திருக்கணும். இவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? should have, must have எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒரே விஷயம் தான். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வெர்போட மூணாவது ஃபார்ம் வரணும். ஓகே, would have இருந்தாலும் பரவாயில்ல, could have இருந்தாலும் பரவாயில்ல, should have, must have எது வந்தாலும் வெர்போட மூணாவது ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். பட் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? would have அப்படின்னா கெஸ்ல சொல்றது. ஓகே, அண்ட் could have அப்படின்னா சஜஷன். இங்க பாருங்களேன், விளையாடி இருப்பீங்க அப்படிங்கிறது கெஸ். நீங்க விளையாடி இருப்பீங்க அது வந்து கெஸ். would have யூஸ் பண்ணணும். நீங்க விளையாடி இருந்திருக்கலாம் சஜஷன். இங்க could have யூஸ் பண்ணணும். நீங்கள் விளையாடி இருந்திருக்க வேண்டும், அங்க should have யூஸ் பண்ணணும். நீங்க கட்டாயமா விளையாடி இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு must have யூஸ் பண்ணணும். ஓகே, so these are all the differences between these four things. okay, would have, could have, should have and must have நாலுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பேசும்போது அதிகப்படியான இடங்கள்ல நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஓகேவா? ரைட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க் தரேன். அதையும் கரெக்டா எழுதி கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நான் வந்திருந்திருக்க வேண்டும், நான் கட்டாயமா வந்திருந்திருக்கணும். ஓகே, ரெண்டே ரெண்டு தான். இங்க வந்து எதுல வந்து நீங்க must have யூஸ் பண்ணுவீங்க, எங்க should have யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத யூஸ் பண்ணி கரெக்டான சென்டென்ஸை வந்து கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே, எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே ரைட்டு. நம்ம வந்து 30 days கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. ஸோ இந்த 30 daysல வந்து நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தனோ அத்தனையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஈஸியா இருக்கா இங்கிலீஷ்? உங்ககிட்ட ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? 30 days வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஓகே, வேகமா வந்து கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹவு டு யூ ஃபீல்? ஓகே, ஆர் யூ ஹாப்பி? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க, உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னாலே வந்து அது எனக்கு சந்தோஷம் தான். உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் டு see your comments. ஓகே, கண்டிப்பா வந்து நான் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த 30 days கிளாஸஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ யாராவது வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா சேனலை ரெஃபர் பண்ணுங்க. இதுல வந்து இந்த மாதிரி 30 days கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு, அதை வந்து பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சரையும் கமெண்ட்ல வந்து மறக்காம போட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.